ஒரு அணியை நல்ல வழிநடத்தி செல்லக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த சிம்ம ராசி என்பர்களை சொல்லலாம். நல்ல ஒரு அன்பாக சொல்லி அவங்கள வழி நடத்தக்கூடியவங்க, நல்ல ஒரு ஆளுமை திறன் உள்ள ஒரு நபர்கள். எந்த விஷயத்தில் இறங்கினாலும் அந்த நேரத்தை வீணடிக்காமல் கரெக்டாக செய்து முடிச்சுட்டு நல்ல ஒரு பெயர் வாங்கக்கூடிய ஒரு அருமையான ராசி அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்களை சொல்லலாம். அதே போல் ஒவ்வொரு நபர்கிட்டையும் அனுசரித்து அவங்கக்கிட்ட எப்படி வேலை வாங்கணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடிய ஒரு ராசியும் இந்த சிம்மராசி தான். இவங்களுக்கு ஆளுமை திறன் அருமையாக வரும். இந்த சிம்ம ராசியில் மகம், பூரம், உத்திர நட்சத்திரங்கள்லாம் இருக்குது. அதே நேரத்தில் இந்த மகம் நட்சத்திரம் வந்து கேதுவோட நட்சத்திரம், பூரம் நட்சத்திரம் வந்து சுக்கிரனோட நட்சத்திரம், உத்திரம் நட்சத்திரம் வந்து சூரியனோட நட்சத்திரம். அது இந்த சிம்ம ராசி என்பவர்களுக்கு சூரியன், சுக்கிரன், கேது இந்த 3 கிரகங்களுடைய கூட்டு சேர்க்கை இருக்கிறதுனால இந்த சிம்ம ராசி அப்படிங்கிறதே ஒரு அருமையான ராசி அப்படின்னே சொல்லலாம். சூரியன்கிறது நவ கிரகங்களுடைய ராஜா. அவரே தலைமை பொறுப்பேற்று எல்லாத்தையும் வழி நடத்தக்கூடியவராக இருப்பார். அது தந்தைக்குரிய ஒரு கிரகம் என்பதனால இவங்களுக்கும் இவங்களுடைய தந்தைக்கும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். சுக்கிரனோட நட்சத்திரமும் இந்த சிம்மராசியில் இருக்கிறதுனால அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் வீசிக்கிட்டே தான் இருக்கும். கஷ்டப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை ஒரு சில டைம் ஏற்பட்டாலும் கூட அப்பப்போ ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பு, ஒரு நல்ல முன்னேற்றம் இதெல்லாம் இவங்க எதிர்பார்க்கலாம் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கேதுவோட நட்சத்திரமும் இதில் இருக்கிறதுனால நல்ல ஒரு தொழில், நல்ல ஒரு முன்னேற்றம் இதெல்லாம் இவங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். யார்கிட்ட எப்படி பேசணும் அப்படிங்கிறத அறிந்து பேசக்கூடியவங்களும் இந்த சிம்மராசி என்பர்கள் தான் அப்படின்னு சொல்லலாம். இவங்கக்கிட்ட குறை அப்படின்னு சொல்லும்போது நிறைய இடத்துல பார்த்திங்கன்னா அடிக்கடி கோவப்படுவாங்க. அதுதான் இவங்கக்கிட்ட குறைய பெரும்பாலும் இருக்கும். பேச்சில் மட்டும் கொஞ்சம் கண்ட்ரோலில் இருந்தாங்க அப்படின்னா இந்த சிம்மராசி என்பர்கள் நல்ல ஒரு சாதிக்கக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். என்ன யோசிக்காமல் டக்குன்னு என்ன இருக்கோ அந்த நேரத்தில் டக்குன்னு படக்குன்னு 4 வார்த்தையை பேசி விடுவாங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை அடிக்கடி இவங்க சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும் அப்படின்னே சொல்லலாம். பொழுதுபோக்கில் கொஞ்சம் ஆர்வமாக இருப்பாங்க இந்த சிம்மராசி என்பர்கள். ஆடம்பர வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு கொஞ்சம் ஆசைப்படக்கூடியவங்களாக இருப்பாங்க. மற்றபடி இவங்கக்கிட்ட குறை அப்படின்னு எதுவுமே சொல்ல முடியாது. நல்ல ஒரு முன்னேற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான ராசி தான் இந்த சிம்ம ராசி அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய திருமண வாழ்க்கையுமே நல்ல ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நல்ல ஒரு ஆடம்பரமாக வாழணும் அப்படிங்கிறதுக்காக அதிகமாக எஃபெக்ட் போட்டு ஒரு மகிழ்ச்சிகரமாக கொண்டுட்டு போகக்கூடிய ஒரு நபர்கள் இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். அர்ப்பணிப்போடு கடினமாக உழைத்து ஒவ்வொரு விஷயத்தையும் முன்னுக்கு கொண்டுட்டு வரக்கூடியவங்க இந்த சிம்மராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைகள் மீது அன்பாக இருப்பாங்க. அதே மாதிரி ஒரு சில டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் உணர்ச்சி பூர்வமாக உறவுகளை வெளிப்படுத்தக்கூடியவங்களா இந்த சிம்மராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். உடன் பிறந்தவங்களாம் நல்ல ஒரு வழி நடத்தக்கூடியவங்களா இவங்க இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். சரி, இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் எப்படி இருக்குது, வருகின்ற நாட்களுடைய கிரக அமைப்புகள் எப்படி இருக்குது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு சாதகமாக இருக்க போது, என்னென்ன விஷயம்லாம் உங்களுக்கு பாதகமாக இருக்க போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் அந்த வீடியோ இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. சிம்மராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்துக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்கள் எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். வருகின்ற நாட்களுடைய கிரகநிலை வைத்து ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கடந்த காலத்தில் நீங்கள் எதெல்லாம் பிரச்சனையாவோ எதெல்லாம் தொய்வாகவும் இருந்ததோ அது வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா உங்களுக்கு சாதகமாக அமைப்போது. என்ன உறவினர்கிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போனீங்க அப்படின்னா மகிழ்ச்சிகரமான ஒரு தருணம் வருகின்ற நாட்களில் ஒரு சில நல்ல சம்பவங்கள் நடக்கும்போது அது உங்களுக்கு ரொம்ப ஒரு மகிழ்ச்சிகரமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். பெரிய மனிதர்களுடைய நட்பு இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். பெரிய பெரிய விஐபிகளோட அறிமுகம் கிடைக்கிறதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான நாட்கள் அந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். கணவன் மனைவிக்கிடையே சின்ன சின்ன வாக்குவாதங்கள் இருந்தாலும் கூட நல்ல ஒரு புரிதல் உணர்வு இந்த காலகட்டத்தில் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். கருத்து வேறுபாட்டுக்கு அப்புறம் ரொம்ப வீடே ஒரு அமைதியாக இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருந்தாலும் கூட உங்களுக்குள்ள ஒரு புரிதல் உணர்வு இருக்கிறதுனால வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சிகரமான நாட்களை இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். குடும்பத்தோடு எங்கேயாவது குலதெய்வ கோயிலுக்கோ அல்லது அருகில் இருக்கக்கூடிய ஒரு ஆலயங்களுக்கோ சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த காலகட்டத்தில் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும். குடும்பத்தோடு வெளியில் போகிறதுனால நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான தருணம் இது நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னு சொல்லலாம்.
உங்களுடைய கையில் இந்த காலகட்டத்தில் ஓரளவுக்கு பணப்புழக்கமும் ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எது எப்படி இருந்தாலும் வீட்டில் நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சிக்கு குறைவு இருக்காது அப்படின்னே சொல்லலாம். வீட்டில் கூட ஏதாவது ஒரு மங்களகரமான நிகழ்வு இந்த காலகட்டத்தில் நடக்கக்கூடிய யோகம் இருக்குது, அல்லது மங்களகரமான நிகழ்வில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் அமையும் அப்படின்னே சொல்லலாம். என்ன எவ்வளோ சம்பாதிச்சாலும் கை கட்டினது வாய் கட்ட மாட்டேங்குதே, அந்த நிலை தான் ரொம்ப நாளாக போயிட்டுருக்கு அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருந்த உங்களுக்கு பையில் போடுற அளவுக்கு காசு கிடைக்கக்கூடிய ஒரு யோகமான காலகட்டமாக வருகின்ற நாட்கள் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய சேமிப்பு கூட படிப்படியாக உயர ஆரம்பிக்கும் அப்படின்னே சொல்லலாம். வருகின்ற நாட்களில் வரவுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் திட்டமிட்டு செலவு செஞ்சிங்கனாவே போதும். வருகின்ற நாட்களில் சேமிக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். அத்தியாவசிய பொருள்களை மட்டும் வாங்க, தேவையில்லாமல் ஆடம்பர பொருளெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது, வாங்கிறத குறைச்சிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா தங்க நகை வாங்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்கள் இறங்குவீங்க. வாங்கிறதுக்கான சந்தர்ப்பம் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு அமையும் அப்படின்னு சொல்லலாம். உறவுகளோடு சேர்ந்து அப்படியே எங்கேயாவது வெளியில் பயணம் போவீங்க, ஒரு சுற்றுலாத்தலங்களோ அல்லது நண்பர்களோடு சேர்ந்து எங்கேயாவது வெளியில் பயணமோ இந்த காலகட்டத்தில் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். மனைவிகள் பேர்லையோ அல்லது உங்களுடைய பிள்ளைங்க பேர்லையோ இந்த காலகட்டத்தில் ஏதாவது சொத்தோ அல்லது அவங்க மூலிமா ஒரு சில வருமானங்களோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக உங்களுடைய மனைவிக்கிட்ட பிள்ளைங்கிட்ட சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் ஏற்பட்டுச்சு இல்லையா, அதெல்லாம் வருகின்ற நாட்கள் ஒருவருக்கொருவர் மனம் விட்டு பேசி நல்ல ஒரு புரிதல் உணர்வு ஏற்படக்கூடிய அற்புதமான கிரக அமைப்பு இந்த சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலர்லாம் பிள்ளைங்களுடைய மேல் படிப்புக்காக கொஞ்சம் சேமிக்கணும், அவங்களுடைய எதிர்காலத்திற்காக ஒரு சில விஷயங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அதற்கு தேவையான உதவிகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சில குழந்தைங்கள்லாம் வெளிநாட்டுக்கு போய் படிக்கணுங்கிற மாதிரி ஆசைப்படுவாங்க. அந்த நீண்ட நாள் ஆசை, அந்த உங்களுடைய குழந்தைகளுடைய ஆசையில் அந்த காலகட்டத்தில் நிறைவேற்றுறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும் அப்படின்னே சொல்லலாம். ஒரு சிலருக்கு கோவில் திருப்பணிக்காக ஏதாவது நன்கொடையோ அல்லது ஏதாவது ஒரு நல்ல உதவியோ, கோவிலுக்காக ஏதாவது தான தர்மங்களோ இந்த காலகட்டத்தில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு அமையும். உங்களுடைய உடல் உழைப்பாக இருக்கலாம், அல்லது உங்களால் முடிந்த பண உதவியாக இருக்கலாம். ஏதாவது ஒரு உதவி இந்த காலகட்டத்தில் நீங்கள் கோவிலுக்காக, ஆன்மீக தலங்களுக்காக இந்த காலகட்டத்தில் செய்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. உங்களையே நீங்கள் கொஞ்சம் ஈடுபடுத்தி கொள்வீங்க. ஆன்மீகத்துக்கு ஏதாவது திருப்பணிக்காக ஏதாவது செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி நீங்களே இறங்கி ஒரு சில விஷயங்களை செய்வீங்க. அது உங்களுக்கு ரொம்ப மனமகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். வேலைக்கு செல்லக்கூடிய சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு சுமூகமான நாட்களாக அமைந்திருக்கு. கடந்த காலத்தில் வேலை பளு கொஞ்சம் அதிகமாக இருக்குது, என்னால் கடினமாக வேலை செய்ய முடியல, ரொம்ப ஒரு ப்ரெஷராக இருக்குது வேலை செய்கிற இடத்துல அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்த நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு அந்த கடினமான வேலையெல்லாம் கூட இந்த காலகட்டத்தில் நீங்கள் இறங்கி செஞ்சு அந்த வேலையை சாதகமாக மாற்றிக்குவீங்க. அதனால் வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது மனம் மகிழ்கிற மாதிரி ஏதாவது நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் நம்மளுடைய சிம்மராசி என்பர்களுக்கு வருகின்ற நாட்கள் அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஒரு சிலருக்குலாம் விரும்பி அந்த இடமாற்றம்லாம் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும். ரொம்ப நாளாக அரசு வேலைக்காக காத்துட்டு இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் முயற்சி பண்ணிங்க அப்படின்னா நல்ல ஒரு அரசாங்க உத்தியோகமே கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. ஒரு சிலர்லாம் அரசாங்க லைசன்ஸுக்காக ரொம்ப நாளாக வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்பீங்க, அவங்களுக்கும் இந்த காலகட்டத்தில் கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். தொழிலில் புதுசாக முதலீடு போடுறவங்க மற்றவங்ககிட்ட ஒரு முறைக்கு 2 முறை ஆலோசனை கேட்டு அதுக்கப்புறம் நீங்கள் முதலீடு போடுறது நல்லது. உங்களுடைய சுய ஜாதகத்தை ஒரு முறை பார்த்துக்கிறதும் நல்லது. வியாபாரத்தில் ஒரு சில பிரச்சனைகளை, இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை எப்படி சரி செய்யணும் அப்படிங்கிறத தைரியமாக முடிவு பண்ணி ஒவ்வொரு விஷயத்தையும் இப்படி சரி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி இறங்குவீங்க. அதெல்லாம் ஓரளவுக்கு சாதகமாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். போட்டியாளர்களை எப்படி முறியடித்தால் கரெக்டாக முறியடிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி இந்த காலகட்டத்தில் இறங்குவீங்க. போட்டியாளர்கள்லாம் உங்களை பார்த்து ஓட போகிறாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய கிரக அமைப்பு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். நீங்கள் இறங்குற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியாக இருக்கும். எதுலேயுமே ஒரு ஆர்வத்தோடு இறங்குவீங்க. உங்களுடைய உழைப்பு எந்த இடத்துலையுமே வீண் போகாது. நல்ல ஒரு சாதகமான பலன் வருகின்ற நாட்களில் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னே சொல்லலாம். வங்கியில் கூட உங்களுடைய சேமிப்பு படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். நேரம் தவறாமல் உணவு எடுத்துக்கிறது, அதே மாதிரி உங்களுடைய வேலையை கரெக்டாக செய்கிறது, இதெல்லாம் இந்த காலகட்டத்தில் கரெக்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாவே வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நம்மளுடைய சிம்மராசி என்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அதே மாதிரி குடும்பத்தை ரொம்ப கண்ணு கருத்துமாக பார்த்துக்கங்க. அதோடு கூட உங்களுடைய உடன்பிறப்புகள் யாராவது இருக்காங்க அப்படின்னா அவங்களையுமே கொஞ்சம் கண்ணும் கருத்துமாக பார்த்துக்கிறது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நல்லது அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளாக கடன் பிரச்சனையினால ஒரு சிலர்லாம் நகையெல்லாம் கூட அடமானம் வச்சுருப்பீங்க. அந்த நகையெல்லாம் மீட்கக்கூடிய அமைப்பு இந்த சிம்மராசி என்பவர்களுக்கு வருகின்ற நாட்களில் அமையும் அப்படின்னே சொல்லலாம்.
வேலைக்கு செல்றவங்களுக்கு இந்த வேலையில் ஒரு சில இடர்பாடுகள், ஒரு சில இன்னல்கள சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு, வேலையில் நல்ல ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு நல்ல விஷயம் நடக்கும். வேலைக்கு செல்லும்போது ஒரு சிலருக்கு கூட சம்பள உயர்வோ, ஊதிய உயர்வோ, சின்ன சின்ன சலுகைகளோ இந்த காலகட்டத்தில கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது இந்த சிம்மராசி என்பர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு வெற்றியா அமையக்கூடிய ஒரு யோகமான கிரக அமைப்பு தான் உங்களுக்கு அமைந்திருக்கு அப்படின்னே சொல்லலாம். இன்னுமே உங்களுடைய வாழ்க்கை ரொம்ப சிறப்பா, ரொம்ப மகிழ்ச்சிகரமா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற நம்மளுடைய சிம்மராசி அன்பர்கள் யோக நரசிம்மரை வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பா நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும். நம்பிக்கையோட இதை மட்டும் செஞ்சு பாருங்க. உங்களுக்கும் நரசிம்மரை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா ஓம் ஸ்ரீம் யோக நரசிம்மரை போற்றி போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. அப்படி தெரிவிக்கும் போது கூட நீண்ட நாளாக ஒரு பிரார்த்தனை வச்சு இருக்கீங்க, நீண்ட நாளாக ஒரு வேண்டுதல் வச்சுருக்கீங்க, ஆனால் நிறைவேறவே இல்லை அப்படின்னு நினச்சிக்கிட்ட ஒரு வேண்டுதல் வந்து கூடி விரைவில் நடைபெறணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு வேண்டிக்கிட்டு செஞ்சு பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஓம் ஸ்ரீ வீர நரசிம்மரை போற்றி அப்படிங்கிற மந்திரத்தையும் மறக்காமல் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக தொடர்ந்து இந்த மாதிரி பாராயணம் செய்யும்போது அந்த நரசிம்மரோட அருள் உங்களுக்கு பரிபூரணமாக கிடைக்கும். ஒவ்வொரு விஷயத்திலையும் ரொம்ப தைரியமாக செயல்படுவீங்க. எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு வெற்றியாக அமையும். நம்பிக்கையோட இந்த சிம்மராசி என்பர்கள் இந்த மந்திரத்தை மறக்காமல் சொல்லி பாருங்கள். ஓம் ஸ்ரீ யோக நரசிம்மரை போற்றி, ஓம் ஸ்ரீ வீர நரசிம்மரை போற்றி அப்படிங்கிற அந்த மந்திரத்தை மறக்காமல் 3 டைம் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இது கண்டிப்பாக நடைபெறும். நம்பிக்கையோடு நீங்கள் செஞ்சு பாருங்கள். அதோடு கூட வீட்லேயோ அல்லது நீங்கள் வேலை செய்கிற இடத்துலையோ கூட இந்த மந்திரத்தை வந்து ஃப்ரீயாக இருக்கிற டைமில் சொல்லி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்ம ராசியில் மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப அதிர்ஷ்டகரமான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமத்தில் ராசிக்குள்ளே கேதுவோடு செஞ்சிருக்கிறதுனால இதுனா வரையிலும் எதெல்லாம் முயற்சி செஞ்சு தடையாகவும் பிரச்சனையாகவும் தாமதமாகவும் முடிந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் ஒவ்வொன்றா நடக்க ஆரம்பிக்கும். லாபஸ்தானத்தில் செஞ்சிருக்கக்கூடிய குரு பகவான் நல்ல ஒரு வருமானத்தை கொடுப்பார். புதிய முயற்சி எல்லாமே உங்களுக்கு வெற்றியாகும். எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமான பலன் கிடைக்கும் இந்த மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு அப்படின்னே சொல்லலாம். பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இதுனா வரையிலும் ஒரு சில நெருக்கடிகளை சந்திச்சிருப்பீங்க. அந்த நெருக்கடி நிலை மாறும். ஆரோக்கிய ரீதியாக இருந்த பாதிப்புகளும் இந்த காலகட்டத்தில் சரியாகும். எதிர்பாராமல் பண வரவு கிடைக்கும். தம்பதிகளுக்கு இடையே நல்ல ஒரு ஒற்றுமை எதிர்பார்க்கலாம். விலகி சென்ற நண்பர்களாம் ஒன்று சேரக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். எந்த ஒரு உறவு உங்களை வேண்டாம் அப்படின்னு விட்டுட்டு போச்சோ அந்த உறவே இந்த காலகட்டத்தில் உங்களை தேடி வந்து நட்பு பாராட்டும். வீட்டுக்கு தேவையான ஆடம்பர பொருளெல்லாம் இந்த காலகட்டத்தில் வாங்குவீங்க. நல்ல ஒரு மகிழ்ச்சியை வருகின்ற நாட்கள் அந்த பூரம் நட்சத்திரக்காரங்க எதிர்பார்க்கலாம் அப்படின்னே சொல்லலாம். உத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. ஏன்னா அஷ்டம சனியோட தாக்கம் கொஞ்சம் நாளாக இருந்ததுனால ஒரு சில இன்னல்களை சந்திச்சுட்டு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ராசிநாதன் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் மனக்குழப்பத்தோடு இருந்த உங்களுக்கு வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. எந்த வேலையில் இறங்கினாலும் ஒரு முழு ஈடுபாட்டோடு இறங்குங்க. எடுக்கிற காரியங்கள் எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும். சூழ்நிலையை அறிந்து அதற்கேற்ப செயல்படுறது இந்த காலகட்டத்தில் இந்த உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு ரொம்ப நல்லது. முடிந்தால் இந்த காலகட்டத்தில் ஒவ்வொரு இடத்துலையுமே பேசும்போதும் பழகும்போதும் வேலை செய்கிற இடத்துல உறவுகள் மத்தியில் பேசும்போதும் கொஞ்சம் கவனமாகவும் எச்சரிக்கையோடும் பேசுகிறது நல்லது. பேச்சின் மூலிமா ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. மற்றபடி வருகின்ற நாட்கள் அப்படிங்கிறது நல்ல ஒரு சிறப்பான நாட்களாக அமைந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். இந்த காலகட்டத்தில் நீங்கள் லட்சுமி நரசிம்மரை வழிபடுங்க. அதோடு கூட யோக நரசிம்மரை வழிபடுறது ஒரு நல்ல ஒரு சாதகமான பலன் உங்களுக்கு கிடைக்கும். முடிந்தால் யோக நரசிம்மரை வழிபடுங்க. அதோடு கூட அஷ்ட பைரவர் வழிபாடு நல்ல ஒரு முன்னேற்றத்தை எதிர்பார்க்கலாம். எதெல்லாம் உங்களுக்கு தடையாகவும் பிரச்சனையாகவும் இருந்ததோ அதெல்லாம் வருகின்ற நாட்களில் நல்ல ஒரு சாதகமாக இருக்கணும், மேன்மையாக இருக்கணும். எடுக்கிற காரியங்கள்லாம் நல்ல ஒரு வெற்றியாக இருக்கணும். எதிரிகளுடைய தொல்லை கொஞ்சம் இருக்கக்கூடாது அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த அஷ்ட பைரவரை வழிபட்டீங்க அப்படின்னா இந்த சங்கடங்கள் எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக விலக ஆரம்பிக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்களும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். சிம்மராசி அப்படின்னு சொல்லும் போதே நல்ல ஒரு தைரியம், கம்பீரமான தோற்றம் இதெல்லாம் இருக்கும். இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் பேச்சின் மூலிமா சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குது. ஒரு சிலர்லாம் அன்பு காட்டி உங்ககிட்ட ஏமாத்திடுவாங்க. எல்லா இடத்துலையுமே தைரியமாக ஒரு குரூப்பு ஒரு கம்பெனியை நிர்வகிக்கக்கூடிய அந்த திறன் இருந்தாலும் கூட ஒவ்வொரு இடத்துல பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஏமாந்துருவீங்க. ஒரு சிலர்லாம் உங்ககிட்ட நல்லா அன்பாக பேசிகிட்டு இருப்பாங்க, க்ளோஸாக இருப்பாங்க, நல்ல ஒரு நட்புல உணர்வோடு இருப்பாங்க. ஆனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இன்னல்களை அவங்க மூலியமாகவே நீங்கள் சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அது உங்களுக்கு டென்ஷனை அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதனால் ஒரு சில இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக அதை மெயின்டைன் பண்ண முடியாது. நம்ம அன்பாக இருக்கோம், அவங்க வந்து இப்படி செயல்படுறாங்களே எப்படி சொல்கிறது அப்படிங்கிற மாதிரி ஒரு சில இடத்துல தென்படுவீங்க. அதனால் ஒரு சில இன்னல்களை சந்திக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும்
எங்கே தப்புன்னு தெரியுதோ அதே இடத்துல அந்த விஷயத்த சொல்லிடுங்க. அது உங்களுக்கு சாதகமான பலனை பெற்றுத்தரும். அதே மாதிரி ஒவ்வொரு இடத்துலையும் பேசும்போது பேசுகிற வார்த்தையில் கொஞ்சம் நிதானம் இருக்கட்டும். அவசரப்பட்டு யாருக்கிட்டையும் தடிமனான வார்த்தைகளை பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கை ரொம்ப இன்னும் சிறப்பாக இருக்கணும் அப்படின்னா யோக நரசிம்மர் வழிபாடு அதுவும் சனிக்கிழமையில செய்கிறது நல்ல ஒரு சாதகமான பலனை பெற்றுத்தரும். இந்த மாதிரி பயனுள்ள தகவலை நீங்கள் தொடர்ந்து கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் சிம்மராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில் நண்பர்கள் வகையில் யாராவது சிம்மராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.